வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. வாங்க சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு பார்ட்டு. மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. இப்போ இந்த கொஷின்ஸ் 2 மார்க்லையுமே கேட்டிருக்காங்க. இதிலேருந்து இது வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 1 எழுதிக்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். நெக்ஸ்ட் பாயிண்டில் இதை எழுதிக்கலாம். எ பிளே கிரவுண்ட் ஆர் லைப்ரரி ஆர் கிளாஸ் ரூம் ஆர் ஹாஸ்டல் அண்ட் ஸோ ஆன். ஸோ அப்போது ப்ளே கிரவுண்ட்லேயும் லைப்ரரிலையும் கிளாஸ் ரூம்லேயும் ஹாஸ்டல்லையும் இருக்கக்கூடிய மற்ற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தான் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போது இது எல்லாமே எப்படி செய்கிறோம் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் மேனரில் செய்கிறோம். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு. அப்போது ஒரு ப்ளே கிரவுண்டில் பிளான் பண்ணுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை செய்கிறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் எ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்ட். ஆமாம், எப்போவுமே மேனேஜ்மெண்ட்டு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா கோல் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இங்கேருந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங் டன் வித் த்ரூ அதர்ஸ். அதாவது இட் இஸ் அன் ஆர்ட், இது ஒரு கலை. ஆஃப் கெட்டிங் திங், நான் என்ன திங்க் பண்ணுறேனோ, டன் வித் த்ரூ அதர்ஸ், அதை நானே செஞ்சு முடிக்காமல் மற்றவங்க மூலிமா நான் என்ன பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மெயினாக இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, மேனேஜ்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் டே டு டே லைஃப், இந்த ஒரு பாயிண்ட்ஸும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்ட், இந்த ஒரு பாயிண்ட்ஸும். இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங் டன் த்ரூ வித் அதர்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினச்சா இந்த 4th பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 6 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா பாடி ஆஃப் நாலேஜ், அறிவினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இஸ் பெஸ்ட் பாஸ்போர்ட் to enter the world of employment, either business world or government or private. அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. மேனேஜ்மெண்ட் நாலேஜ், இந்த மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்தால் தான், இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் நாலேஜுன்றது என்ன அப்படின்னா பெஸ்ட்டு பாஸ்போர்ட்டு. நமக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட், பாஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கணும். அப்போது அந்த பாஸ்போர்ட் மாதிரி இந்த உலகத்தில் ஒரு வேலைக்கு போகணும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பார்த்தோன்னா பிஸ்னஸ் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. இப்போ நீங்கள் இதை மட்டும் எழுதினா கூட போதுமானது. மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இஸ் த பெஸ்ட் பாஸ்போர்ட்டு. மேனேஜ்மெண்ட் நாலேஜ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பெஸ்ட் பாஸ்போர்ட்டு டு என்டர் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் நம்ம என்டர் ஆகிறதுக்கு என்ன வேணும், நமக்கு மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் வேணும். அது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட நாலேஜ் தேவை. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதினா கூட போதுமானது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு பாடப்பிரிவே பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேயும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் பார்த்தோன்னா ஆஃப் ஹையர் லேர்னிங் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் எ செப்பரேட் டிசிப்ளின். அப்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸு ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் லேர்னிங் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸை பற்றி அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆஃபரிங் மாஸ்டர் டிகிரி ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு. இப்போது இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரினா நமக்கு தெரியலையா, பிஜி டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு, இதெல்லாம் பார்த்தோன்னா செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு தனி ஒரு பாடப்பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செமினார், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் program becoming the
ஃபேஷனபிள் அண்டு பாப்புலர் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு ரிட்டைனிங் இன் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸு. இதில் பாருங்கள், எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எக்ஸட்ரா. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா செப்பரேட்டு தான். இது எல்லாமே செப்பரேட் டிசிப்ளின். அதாவது எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது. பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு ஹியூமனை பற்றி படிக்கிறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னா செப்பரேட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்தும் வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக அதை பற்றி இன்னும் நிறைய வந்து தெளிவாக படிப்பாங்க. ஸோ இதுதான் செப்பரேட் டிசிப்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் ஈஸியாக எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து எழுதிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் ஸ்டார்ட் பண்ணி டிசிப்ளைன் வரைக்கும் இது ஒரு பாயிண்ட்ஸ் ஆகும். ஆஃபரிங் மாஸ்டர் டிகிரி ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இது ஒரு பாயிண்ட்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல், ப்ரொடக்ஷன்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, இதை வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்ஸாகவும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, there is a growing tendency to select and appoint highly qualified, ட்ரெயின்ட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸு. அப்போது யாரெல்லாம் நல்லா ஹைலி குவாலிஃபைடு இருக்கிறாங்க, ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்சவங்க, இல்லை அந்த ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் பற்றி யாருக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரியானவங்களை வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி இன்க்ரீஸிங் டெண்டன்சி இன் ஃபேவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் எக்ஸ்போர்ட் ஆர் ப்ரொஃபஷ்னலாகவும் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ இந்த கோட் ஆஃப் கண்டக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு குறிச்சிருக்கேன் பாருங்கள். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி ஃபில்ஃபில்டு டுவோர்ட்ஸ் கஸ்டமர், எம்ப்ளாயி அண்ட் பப்ளிக் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்ஃபில் பண்ணணும். ஸோ அது யாருடையது, கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமருக்காக, எம்ப்ளாயீஸ், பப்ளிக் ஆர் கஸ்டமர்ஸு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவேர்னஸை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்ட். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா பையர் பீவர் அண்ட் செல்லர் பீவர். முன்னாடியில் பையர் பீவர் வாங்குபவர் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சுருந்தாங்க. இப்போ செல்லர் பீவர்ன்றது வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸு. ஸோ ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் பார்க்குறப்போ பண ரீதியானதொரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டுன்றது எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு டெவலப் ஆகிட்டுருக்குன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.